சரோஜா, அடியே சரோஜா, நடி பண்ற. இந்தா வந்துட்டியான்ல. என்ன 2 நாள் ஆளை காணோம்னு நினைச்சேன். குடி குடி குடி, எப்ப பார்த்தாலும் குடி குடிச்சு குடிச்சே நாசமா போறியா? இவனை என்னதான் செய்யறதுனே தெரியல. அடியே சரோஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு போய் சிக்கன் 65 போட்டு கொடுடி. போட்டு தருவேன். சிக்கன் 65 தானே? வாரமையா, உங்களை பிடிச்சி கை காலை உடச்சி 65 போட்டு தாரே. என்னடி ஒரு புருஷன் கூட மரியாதை இல்லாம இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு 65 போட்டு கூடுடி. நல்லா பார்த்தா நாங்க 2 நாள் தாண்டி குடிக்க முடியும். விஜய் வந்து சாராய கடை ஃபுல்லா அடைக்கிறாருடி. அதுக்கு தானே நாங்க விஜய்க்கு ஓட்டப்பட்டு விஜய் தேர்ந்தெடுத்தோம். இன்னுமே எல்லாம் எப்படி குடிக்கிறீங்க நாங்க பார்க்க தானே போறோம். பேதி எடுப்பா பெத்த மவனே, எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு. வீட்டுல ஒரு நேரம் தங்குறியால? நல்லா கறி கொட்டை மாதிரி இருந்துக்கிட்டு வெயில் விடாம ஒண்ணு விடாம சுத்துறது வெளியே போய். அந்த ஆள் குடிச்சுக்கிட்டு தர்றியா? நீ என்னடா வெயில சுத்திக்கிட்டு தர்ற? ஆக மொத்தத்துல வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன்றதே மறந்துருங்கடா. உனக்கு என்னமா பிரச்சனை? பசிக்குதுமா, சாப்பாடு வைமா. அவர் என்னமா இப்படி பாட்டிலோட வந்துகிட்டு இருக்காரு? அடியே சரோஜா, எனக்கு சிக்கன் 65 போட்டு கொடு. இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. ஆமியா, காலமுன கடைசியில எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லியா? அம்மா வீட்டுக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிப்பேனே தவிர எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டியா? இருக்கு இன்னைக்கு உனக்கு உருட்டுக்கட்டை எடுத்து வந்து வச்சுக்கிறேன். உனியா அப்பாவுக்கே உருட்டுக்கட்டைன்னா அப்ப நம்மள ஏதோ கொஞ்சம் அம்மா அடிப்பா. முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடுற கைப்புள்ள, தப்பிச்சிரு. கடவுளே, வீட்டுக்குள்ளே பாட்டில போட்டு உடச்சிட்டான், கீழே விழுந்துட்டான். என்னதான் செய்ய போறனோ கடவுளே, இவனை எப்படியாவது காப்பாற்றணும். என்னதான் செய்யறதுன்னு தெரியல. விடியட்டு வச்சுக்கிறேன் இவனை.